நல்லா வாழை இலையில பேக் பண்ணி ஆவில வேக வச்சு எடுத்தா சூடான கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்க சாப்பிடுவீங்கன்னா இதை நீங்க சேவ் பண்ணிட்டு மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பீனட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கூடவே பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி கருப்பட்டி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ்ட் பண்ண பீனட் எடுத்து மிக்சியில லைட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துட்டு அதுல கார்ன் பவுடர், அரைச்ச பீனட், திருவன தேங்காய், ஏலக்காய், நம்ம கொதிக்க வச்சு எடுத்த கருப்பட்டி லிக்யூடும் உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம வீட்டு பக்கத்துல வாழை மரம் இருந்துச்சுன்னா வாழை இலையை வெட்டிட்டு வந்துருங்க. இல்லாதவங்க கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா அதுல வச்சு சாப்பிடும் போது தான் அடிபொலியா இருக்கும். கடைசியா கொஞ்சமா நெய் எடுத்து இலையில தடவி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த மாவு உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணி இந்த இட்லி குக்கர்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா தரமான டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி. அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வெயிட் லாஸ்க்கா வெயிட் கெயின்கார்லாம் கேட்காதீங்க. வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கம்மியா சாப்பிடுங்க, வெயிட் கெயின் பண்றீங்கன்னா கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹோம் மேட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாய்.